எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏசிஎல் ஏசிஎல் பற்றி, அதாவது ஆன்டீரியர் குரூஷியேட் லெகமெண்ட் டியர், இல்லை ஜவ் கிளியறது முட்டியில், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதனாலனா எனக்கு இது பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் பண்ணியாச்சு இந்த ஏசிஎல். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 2016 பண்ணது. அது கராட்டா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஃபைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி கால் பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் ஆகி ஒன்று பிரேக் ஆகி அது பார்த்திங்கன்னா பண்ணது, கோயம்புத்தூரில் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 வருஷம் முடிஞ்சு இப்போ பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு ட்ரைனிங் பண்ணும்போதுன்னு வைங்களேன், ஜஸ்ட் ஜம்பிங் பண்ணும்போது ஜஸ்ட் ட்விஸ்ட் ஆச்சு. அப்புறம் அதுவும் இல்லாமல் அப்போ ஒன்றும் ப்ரெஸ்ஸாக தெரியிட்டேன். அதுக்கப்புறம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கால் ஸ்லிப் ஆகி மறுபடியும் அந்த ஏசிஎல் லெக்மெண்ட் பார்த்திங்கன்னா டியர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அந்த ஏசிஎல் பற்றி, அப்புறம் ஏசிஎல் எதனால் ஆகுது, எதனால் டியர் ஆகுது ஏசிஎல் லெக்மெண்ட், அப்புறம் ஏசிஎல்னா என்ன, இதுக்கு ரெக்கவரி எக்ஸசைஸ் இப்போது எத்தனை நாள் பண்ணலாம், எத்தனை நாளுக்குள்ள நம்ம நார்மல் நடக்க முடியும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏசிஎல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டீரியர் குரூஷியேட் லெக்மெண்ட், அதான் ஏசிஎல், பிசிஎல், எம்சிஎல் அப்படின்னு நிறையா லெக்மெண்ட் நம்ம முட்டியில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஏசிஎல்ங்கிறது தான் மெயினாக ஒரு நம்ம அதாவது ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுற ஒரு லெகமெண்ட். அந்த லெகமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கும்போது என்னென்னா, அந்த டியர் ஆயிடுச்சுன்னா நடக்கும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது, உங்களுக்கு ஓட முடியாது, ஸ்பீடாக ஓட முடியாது, அவசரமாக ஸ்பீடாக ஓடணுன்னா கண்டிப்பாக முடியாது, ஸ்டெப் ஏற கஷ்டமாக இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் உங்களுக்கு தாங்கி ஏறுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இந்த டியர் ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ இது பண்ணலான்னு சொன்னால் எப்படி, இதோட இந்த ஆன்டீரியர் அது ஏசிஎல் பற்றி என்னென்னா, இது எதுக்கான மெயினாக ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த லெகமெண்ட் இருக்கிறதே. ஸோ அது போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியே இருக்காது, நடக்கும்போது உழண்டு நடக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் மெயினான இதோட உங்களுக்கு பாதிப்பாகிறது. ஆனால் என்னென்னா, இது பண்ணாமல் இருக்கலாம்னா கண்டிப்பாக இந்த சர்ஜரி பண்ணாமல் நம்ம இருக்க முடியும். ஆனால் என்னென்னா, உங்களால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஏற முடியாது. வெயிட் லோட் வெயிட் அந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் உங்களால் தூக்கவும் முடியாது. அந்த மாதிரி இல்லாதவங்க நார்மலாக உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, உங்களுக்கு ஜஸ்ட் நடக்கணும், அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் வேலை இல்லை, உட்காந்து செய்கிற வேலை மாதிரி இருந்தால் இது பண்ணவே தேவையில்லை, சர்ஜரி பண்ணவே தேவையில்லை. நார்மல் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வேணும், உங்களுக்கு ஜிம்முக்கு போகணும், ஹெவியாக வெயிட் தூக்கணும், அப்புறம் உங்களோட வேலை ஒர்க் வேறு மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது, உட்காந்து செய்கிற வேலை இருக்கிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும். ஒன்று இது என்னென்னா, இது போகும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த டியர் ஆகும்போது உங்களுக்கு மசில் வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம மசில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம். இருந்தாலும் அது பண்ணாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மசிலுக்கு அந்த அவ்வளோ ஃபிட்னஸ் அவ்வளோ ஸ்ட்ரென்தனிங் போகாது. அதனால தான் இது உடனே நம்ம பண்ணுறது நல்லது ஏசிஎல்ங்கிறது. ஓகேங்களா? மெயினாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது மெயினாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முட்டி இடையில பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகும்போது என்னன்னா டியர் ஆகிடும். ட்விஸ்ட் ஆகும்போது கட் ஆகும், அது ஒட்டவும் ஒட்டாது. மற்ற லெக்மெண்ட் கூட உங்களுக்கு கட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு லெஸ்ட் ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்குது. இது டியர் ஆயிடுச்சுன்னா, ஃபுல் டியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக, கம்ப்ளீட் டியர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது நம்ம சர்ஜரி தான் அதோட கம்ப்ளீட் க்யூர்னஸ்னே சொல்லலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது 2வது டைம் பண்ணது. ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் 2வது டைமும் இது பண்ணியாச்சு. பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. இது ஒரு மாதம் முடிஞ்சுது. இதில் என்னென்னா, இது மெயினாக ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் நம்ம மெயினாக அது எக்ஸசைஸ் தான் நம்மளுக்கு மெயினான இதோட நம்ம இது ரெக்கவரி ஆகிற வர்றதே. அதுதான் மெயினாக அந்த ஃபிசியோ எக்ஸசைஸ் தான் இது மெயினாக பண்ண சொல்லுவாங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணால் தான் நம்ம ரெக்கவரியே பண்ண முடியும். அதான் இதில் மெயினான நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னா ஒரு டாஸ்க்னே சொல்லலாம். ஏன்னா பெயின் இருக்கும், உங்களுக்கு பண்ணி முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயினோடய நடக்க சொல்லுவாங்க, பெயினோடய நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ண சர்ஜரி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் பெயின் தாங்கி கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். மறுபடியும் எனக்கு தெரியும். ஸோ ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னால் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னால் காலையே ஒரு 90 டிகிரி மடக்க சொல்லுவாங்க ஒரு வாரம் கழிச்சு. அதனால மடக்கவே முடியல 90 டிகிரி. எதனாலனா நான் பண்ணாமல் வலினால விட்டுட்டேன். ஸோ அந்த வலினால விட்டால் என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த உங்களுக்கு புதுசாக போட்டுருக்கிற அந்த லெக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா டைட் ஆயிரும், ஃப்ளெக்சிபிள் ஆகாது. ஸோ நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோமோ அவ்வளோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ரெக்கவரி ஆக முடியும்.
ஓகே. ஸோ அவங்க டாக்டர் சொல்கிறபடி நம்ம ஃபிசியோ சொல்கிறபடி கண்டிப்பாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக ரெக்கவரி சீக்கிரம் ஆகலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 மாதம் கழிச்சு இப்போ வந்து பிரேஸ் எல்லாம் இல்லாமல் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப வந்து ஸ்பீடாக நடக்க முடியாது, ஆனால் நார்மலாக வாக்கிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் ஸ்குவாட்ஸ் எல்லாம் இப்போ பண்ண சொல்லிட்டாங்க, அதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து கொஞ்சம் எனக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட நான் வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸில் இனியும் கொஞ்சம் கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ்லாம் நான் ஆட் பண்ணி நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பரவாயில்ல. இனி 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு நடக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன்னா எல்லாத்துக்கும் இது ஏசி இந்த டியர் ஆகும்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்காது. இது வந்து சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இல்லை கீழே வந்து வழுக்கி விழுந்துடுறீங்க, ஸ்லிப்பாகி விழுந்துடுறீங்க, முட்டி போட்டு விழுந்துறீங்கன்னா அப்போ வந்து டியராக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் இந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். முழுக்க பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான், எனக்கானது, நான் பண்ண எக்ஸசைஸ்லாம் தான் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாடி வைஸ் மாறும். ஏன்னா எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. நார்மலாக பண்ணுறது தான் ஃபிசியோவில். அது இல்லாமல் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு நான் கொஞ்சம் கூட மசில் வந்து ஆக்டிவ் பண்ணுற மாதிரி நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் கூட நான் பண்ணுவேன். ஸோ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் என்ன பண்ணேன்னு. ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஏசி இருந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி என்னோட கால் வந்து காமிச்சுக்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 காலுக்கு வித்தியாசம் எப்படி இருக்குன்னு காமிச்சிக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னாங்கன்னா ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ண கால் கண்டிப்பாக ஃபுல் மசில் வந்து உங்களுக்கு வந்து வீக் ஆயிரும், மசிலே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்படி குழந்தை எப்படி கால் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும். மசில்லாம் போய் வீக் ஆகி அப்படி இருக்கும். அது வந்து மறுபடியும் நம்ம புதுசாக வந்து நம்ம மசில் வந்து க்ரோத் பண்ணி எடுக்கணும். அதுதான் இது மெயினான டாஸ்கே நம்மளுக்கு. ஏன்னா மசிலில் இல்லாதான் என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து நடக்கவே முடியாது. ஸோ மசில் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறது மெயினான எக்ஸசைஸ் தான். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு முட்டி வந்து கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கொஞ்சம் நாட்கள் முடிஞ்சால் அது வந்து ஒவ்வொன்றா மாறும். வீக்கம் அது எல்லாமே இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தர் உடம்பு பொறுத்து அப்படி வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா, நான் என் காலை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்குள்ள வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் வந்து மசில் வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆகி வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நான் ஒவ்வொரு எக்ஸசைஸாக காமிக்கிறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது கூட நீங்கள் பாருங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் லெக்கு பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இனி நல்லா மசில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா இது வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ண லெக்கு. இதுக்கு வித்தியாசம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் கால் வந்து வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக உங்களால் என்னன்னா லாக் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீ எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி தான் இதுவும் கொண்டு வரணும். பேக் சைடு இது வந்து மேக்ஸிமம் நம்ம இதுவும் கொண்டு வரணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்கில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வரணும். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ண சொல்கிறது உங்களுக்கு வந்து இந்த டோ பார்த்தீங்கன்னா நம்ம டோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. இதுவும் நீ எக்ஸ்டென்ஷனுக்கு நல்லது. டோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எக்ஸ்டென்ஷன். அப்புறம் இது ஒரு எக்ஸசைஸ். இது வந்து 10 டைம்ஸ் பண்ண சொல்லுவாங்க. 10 to 15 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா நம்ம ஏதாச்சும் பெட்ஷீட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரோல் பண்ணி கட்டியான ஓகே இந்த மாதிரி பெட்ஷீட்டு துணி நல்லா கட்டியான உங்களுக்கு ரோல் பண்ணி இந்த மாதிரி வைக்கணும். ஓகே, மாதிரி வச்சிட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே லோடு வந்து கொடுக்கணும். இங்கே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மசில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டைட் பண்ணணும். மசில் விட நம்ம இந்த முட்டி சொல்லுவாங்க, முட்டி அந்த முட்டி வந்து டைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். இதோட டைட் பண்ணிவிட்டு 10 கவுண்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு மசில் வந்து ஸ்ட்ரென்தனிங்காக அது மாதிரி நீ வந்து கீழே உங்களுக்கு லோட் ஆகும். மேக்ஸிமம் கீழே வந்து உங்களுக்கு லோட் கொடுக்கணும். ஓகே, இது ஒரு எக்ஸசைஸு. இதுக்கப்புறம் என்னென்னா முட்டிக்கு கீழே மாதிரி பெட்ஷீட் வச்சு நல்லா அமுத்தணும். கீழே அமுத்தும் போது உங்களுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே டைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கால் பார்த்தீங்கன்னா உங்கள் ரைஸ் ஆகும், தூக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டைட் பண்ணும்போது இங்கே வந்து தூக்கணும். இது வந்து பண்ணதான் ஆட்டோமேட்டிக்காக வரும், ஸ்டார்டிங் வராது. இது பண்ணும்போது உங்களுக்கு மசில் இங்கே என்னன்னா ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இதுவும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 கவுண்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும். இது 10 to 15 டைம்ஸ். அது உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் வரலாம். இதோட எக்ஸசைஸ் இது வந்து இது மெயினாக இதுவும் பண்ணு. இது கண்டிப்பாக இது
2 டைம் 3 டைம் ஃபர்ஸ்ட் 4 டைம் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இப்போ அவங்க பண்ணால் அந்தளவுக்கு நல்லது ஸ்டார்டிங் டைமில். அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் நீ பெண்ட் பண்ணி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் 1 வீக்குள்ள 90 டிகிரி கொண்டு வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட 110 டிகிரி, அப்புறம் ஃபுல் ரேஞ்ச் மோஷன் 1 மந்த்தில் வந்து மேக்ஸிமம் ஃபுல் ரேஞ்ச் மோஷனில் நம்ம கால் வந்து மடக்கி காட்டணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வந்து இது இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி மடக்கி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு பெண்ட் ஆகும். பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு உங்களுக்கு பெண்ட் ஆகுது கால். இது வரைக்கும் தான். இது வந்து நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல் கால் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வரைக்கும் மடங்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண லெக் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் மடக்க முடியும். இது நம்ம லோடு கொடுத்தா மடங்கும் கண்டிப்பாக. ஆனால் நார்மலாக மடங்கு இவ்வளோ தான். இது வந்து உங்களுக்கு லோடு கொடுத்து உங்களுக்கு லாக் பண்ணி வைக்க முடியும். ஓகே, இங்கே கொஞ்சம் லைட்டாக ஸ்டிஃப்னஸ் இருக்கும், பெயின் இருக்கும், மடக்கும் போது கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி காலை வந்து ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. இது ஒன்று. இது மெயினாக கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு முட்டி மடக்கினாதான் அடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணவே முடியும். ஓகேங்களா, இது ஒன்று. இதுக்கப்புறம் நான் பின்னாடி நம்ம இந்த மாதிரி படுத்துட்டு லெக் ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. லெக் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பேக்கில் இந்த மாதிரி இது வந்து ஹோல்ட் பண்ணணும். இதே மாதிரி ஓகே 10 கவுண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். இது ஒரு எக்ஸசைஸ். 2 காலுக்கும் பண்ணலாம். 2 காலுக்கும் பண்ணுறது நல்லது. அது மசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்புறம் சைடு வைஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 1 சைடு வைஸ் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தூக்கி ஹோல்ட் பண்ணணும். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா லெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இது ஒரு எக்ஸசைஸு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 to 15 கவுண்ட் 20 கவுண்ட் அதே உங்கள் ஸ்ட்ரென்த்து பொறுத்து பண்ணலாம். 10 ஹோல்ட் பண்ணுறது நல்லது, ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து படுத்துட்டு காலை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாக தூக்குறது. ஓகே, இது ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம வெயிட் இருந்துச்சுன்னா வெயிட் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா 1 மந்த்க்கு அப்புறம் உங்களுக்கு சாண்ட் பேக் இருந்துச்சுன்னா சாண்ட் பேக் வாங்கி சாண்ட் பேக் வெயிட் பேக் சொல்லுவாங்களா, சாண்ட் பேக் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் டைட் பண்ணி 1 kg வச்சு நம்ம லோட் பண்ணி இந்த எக்ஸசைஸ்லாம் படுத்துட்டு பண்ணுறோம்ல இதெல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வெயிட் இருந்துச்சுன்னா நம்ம கையில் காலில் இந்த மாதிரி என்னென்னா உங்களுக்கு பேண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பேண்டு வச்சு நம்ம இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி காலில் நம்ம ரேப் பண்ணிவிட்டு அது இருந்துக்கும், வெயிட் இருந்துக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம இப்படியும் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து தேவைன்னா வாங்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வெயிட் இருந்துச்சுன்னா இல்லைனா வாட்டர் பாட்டில் நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறச்சிட்டு பெரியான ஹெவி வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், பெருசு பெப்சி பாட்டிலாக இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக உங்களுக்கு மண் நிறச்சாலும் ஓகே, சின்னது இருந்தால் மண் உங்களுக்கு நிறக்கலாம், நல்லா வெயிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டைட் பண்ணிவிட்டு ஸோ பண்ண முடியும். இந்த மாதிரி டைட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். கிளிப்பு போட்டு உங்களுக்கு பேண்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக பேண்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த மாதிரி வெயிட் இருக்கும். ஸோ அது வந்து இந்த வெயிட் எக்ஸசைஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு கூட பண்ணலாம். ஓகே, இது வந்து இந்த மாதிரி படுத்துட்டு பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாம். நின்றுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நின்றுட்டு பண்ணுற எக்ஸசைஸ் என்னன்னா கால் பார்த்தீங்கன்னா கேமராவை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, நின்றுட்டு பண்ணுற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இதே தான். உங்களுக்கு காலை பார்த்தீங்கன்னா மடக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது வெயிட் இல்லாமல் பண்ணலாம். நான் வெயிட் போட்டிருக்கனால வெயிட் இருக்கு. காலை வந்து மடக்கி நம்ம இதே மாதிரி இந்த மாதிரி மடக்கி காட்டணும். இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மடங்கும். மடக்கி உங்களுக்கு இந்த மாதிரி கை மூலியமாக உங்களுக்கு என்ன பேண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். காலை ஃபுல்லாக மடக்கணும். இது ஒரு எக்ஸசைஸு. ஓகே, இதுக்கப்புறம் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா சேரில் ஏதாச்சும் நம்ம உட்காந்துட்டு பண்ணுற நீ எக்ஸ்டென்ஷன். இதெல்லாம் 1 மந்த்துக்கு அப்புறங்க இதில் பண்ணுறது. 1 மந்த்துக்கு அப்புறம் பண்ணுற எக்ஸசைஸ் இது வந்து முன்னாடி படுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நார்மலாக எப்பவுமே பண்ணலாம். வெயிட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வெயிட் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு கால் அந்த ஸ்ட்ரென்தன் ஆக போகிறத வெயிட் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது மாதிரி வெயிட் போட்டு நம்ம பண்ணுறது. சப்போஸ் ரைஸ் ஆகுனா கை கால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து வெயிட் போட்டு பண்ணுற எக்ஸசைஸ். ஓகே, இது வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் பண்ணுற எக்ஸசைஸ். இதெல்லாம் வெயிட் போட்டு பண்ணுற எக்ஸசைஸ். இது வந்து 1 மந்த்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ் நான் கழட்டிடுறேன். ஓகே, எக்ஸசைஸ் பண்ணுறது இன்னொன்று இருக்குது. அது வந்து நீ பெண்டிங், அதை நான் பண்ணல. ஓகே, பார்த்துக்கோங்க.
மினி பெண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இதே மாதிரி மடக்கணும். மடக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக மடக்க முடியலன்னா இன்னொரு கால் வச்சு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரைக்கும் மடக்க முடியும், இவ்வளோதான் மடக்க முடியுது. இதுக்கப்புறம் சப்போர்ட் கொடுத்தா ஃபுல்லாக லாக் ஆகும். ஓகே, இது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்குவாட்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏதாச்சும் பிடிச்சிட்டு பண்ணலாம். அது நம்ம சொன்னேனே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொருவோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நான் இப்போ வந்து பிடிக்காம தான் பண்ணுறேன். ஸோ வந்து ஸ்குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், ஆஃப் ஸ்குவாட்ஸ் இவ்வளோ தான். ஃபுல் ஸ்குவாட்ஸ் பண்ணுறாங்க, ஃபுல் ஆகும் ஸ்குவாட்டு. மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ உங்கள் ஸ்ட்ரென்த்து பொறுத்து பண்ணலாம். ஓகே, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் காலே ஸ்ட்ரென்த் ஆகும். ஸ்ட்ரென்த் ஆகி தான் உன்னால் முடியும். இது வந்து இப்போ நான் பண்ணுற எக்ஸசைஸ் ஸ்குவாட்ஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் இல்லாமல் காஃப் மசிலுக்கும் கூட நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, காஃப் மசில் பண்ணுறது, அப்புறம் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ். அதுவும் இல்லாமல் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் உட்கார முடியறதுனால இது பண்ணிவிட்டு இடையில புஷ்அப்ஸு புல்அப்ஸு அப்புறம் உங்களுக்கு ஆப்ஸுக்கு கூட நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது பாடி ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த்துன்னு கிடைக்கும். இதுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காலுக்கும் கூட ஸ்ட்ரென்த்து போகும். அதுவும் இல்லாமல் வாக்கிங்கு நான் போயிட்டுருக்கேன். ஓகே, இதெல்லாம் தான் நான் பண்ணுற எக்ஸசைசஸ். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டுருக்கு. ஃபுட்டெல்லாம் நல்லா நீங்கள் ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டால் இனி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஏசிஎல் சர்ஜரிக்கு அப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். அது வந்து நான் சொன்னேனே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஓகேங்களா, வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏசிஎல் ஸ்போர்ட்ஸ் இன்ஜரி யாராச்சும் ஆகிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ஆகிருந்துச்சுன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு. எல்லாருக்கும் பண்ணணும்னு தேவையில்லை. நான் சொன்னேனே தேவையானவங்க கண்டிப்பாக பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்க ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வயசானதுக்கப்புறம் பண்ணால் இது வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து எங்கே இருக்கும்போதே பண்ணுறது நல்லது. அப்போ தான் நம்ம இந்த வந்து எல்லாமே வந்து ரெக்கவரி ஸ்டேஜ் நம்ம பண்ண முடியும். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.